லக்குல்லே லக்குல்லே நீ சந்தையா? எஸ், ஐயாம தொழில வந்துட்டனே. சந்தை ஆவாரம்பாளையம் சந்தை. எவ்வளோ நாளா தெரியுமாடா? சந்தை கொண்டா? ஆமாம். என்ன சொல்றீங்க? ஆமாம், நீங்க அந்த ஏரியா போயிட்டீங்களே. ஆவரம்பாளையம் சந்தைன்னா ஒரு காலத்துல கட்டப்பையை தூக்கிட்டு ஓடியாருவேன். தெரியல எத்தனை நாளா இந்த கடை இருக்குன்னு தெரியல. அப்போ புதுசாக நான் கேள்விப்படுறேன். பங்காளி சொல்லி எனக்கே தெரியும். நான் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன்டா, ஆனால் நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஒரு ட்ரிப்பு ஒன்று அந்த ட்ரிப்பு போனோம்ல. ஆமாம், அப்போ தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது சிறைவாசிகள் உணவகம்னு ஏதோ ஒன்று போட்டு எல்லாரும் உள்ள உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. நம்ம ஊரில் அப்படி நான் பார்க்கல. இப்போதான் தெரியும். அந்த பெட்ரோல் பங்கே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு ஒரு சிறைவாசிகள் வச்சு ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இது ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான். அதான் சிறைவாசிகள்லாம் ஓரளவுக்கு நல்ல நல்ல நடத்தை இருக்கிற ஆட்கள், அவங்களெல்லாம் வேலைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அவங்களுக்கெல்லாம் இதில் ஏதாவது வருமானம் வருமா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குண்டா. அதெல்லாம் இப்போ தர மாட்டானுங்க. கடைசியில் அவங்க ரிலீஸ் ஆகி போகும்போது கொடுப்பானுங்க. ஆத்மாவே போ. என்னடா புதுசாக இருக்கு, சென்ட்ரல் பிரிசன் கேம்பஸ்னே போட்டிருக்கானுங்க. எல்லாம் 25 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்ன இருக்குது சாப்பிட்றதுக்குங்க? தோசை தான் இருக்குங்களா? ரோஸ்ட்டு பரோட்டா அதெல்லாம் இருக்குது. இன்னொன்னுலாம் இன்னொரு நாள் வரலாமா? சொல்லி பல்பாகி விட்டது. வெறும் தோசை மட்டும்தான் இருக்காமா. ஸோ வேறு ஹோட்டல் போய் தான் ட்ரை பண்ணணும். தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. புத்தகத்தானம் சமூக சீர்திருத்தம் பங்கு. எங்கே என்ன போகலாமா? பரோட்டா சூப்பராக இருக்கும். எங்கே? சிவந்தகாலி பரோட்டாவா? ட்ரை பண்ணுவோம். எப்படி போகிறது? சரி, இப்போ வந்து இங்கே பல்பானதுனால சரி சிவானந்தா காலனி போகலான்னு ஒரு பிளானு. நேரத்துக்கு என்னாச்சு, ஃப்ரெண்டு கால் பண்ணானே. சரி பண்ணிட்டு ப்ரோ இங்கே இருக்கீங்கன்னு, எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் ஏன்டா அப்படின்னு. அப்புறம் இல்லை ப்ரோ இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு யூடியூப்ல பார்த்தேன், எனக்கு ரொம்ப சைக் ஆயிடுச்சு, வாங்க ஓசிஸ் ஒரு போவோம் அப்படின்னா. முகூர்த்தமே இல்லடா, எங்க யாரு ஆஃபீஸ் மேட் ஒருத்தன். ஓ ரைட்டு. முகூர்த்தமே இல்லடா, எங்க ஓசிஸ் ஒரு போகிறேன் அப்படின்னு. பழவா இருக்கானுங்க. எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம் ப்ரோ அப்படின்னா. எங்கடா கூட்டிகிட்டு போகிறது, நீ முகூர்த்தமே இல்லடா அப்படின்னா. நான் அப்புறம் வந்தா சொல்கிறேன்னா அப்போ வேணா வாங்கடா அப்படின்னு. சரி போ அப்படின்னா. இப்போதான் எங்களோட வீடியோ ஷார்ட்ஸே கொஞ்சம் கொஞ்சம் போகாத ஆரம்பிக்குது. டைமுக்கு போடு, ஹேஷ்டாக் கரெக்டாக யூஸ் பண்ண போகும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வியூ 15 வியூ அப்படி தான் போன வீடியோ. ஒரு 400 போச்சு. இது 300. இப்போ எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல. இதுதான் முன்ன வீடியோட கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. ஓஹோ டாகி, நாங்களே வண்டி ஓட்டு தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கோம். நடுவில் வேறு வந்து விழுகிறியா? ரொம்ப தூரம் போகணும்னு நினச்சேன். என்ன இங்கே ஃபேமஸு? எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் எம்டி பிரியாணி ஒன்றுங்கண்ணா. பரோட்டா வாங்கி ஒரு செட் பரோட்டாங்க. ஆனால் ஈரல் கிரேவி இருக்குங்க. சரிண்ணா, ஈரல் கிரேவி ஒன்று. ஆமாங்க. பிரியாணி வெஜ்ஜுமே நல்லா இருக்காது. பிரியாணியுமே வந்துட்டு அவ்வளோ மோஸ்ட்லி வந்தோம்னா பிரியாணி ஏதாவது கிரேவி. ஆக்சுவலாக இங்கே ஆஃபீஸ் ஒர்க் வரும்போது அப்படியே வந்து சாப்பிடுவீங்களா? மோஸ்ட்லி சாப்பாடு எதுவும் 8 வரல அப்படின்னா இங்கே வந்து வாங்கிட்டு போயிருவோம். நல்லா இருக்கப்போ அதான் கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது, நல்ல கூட்டம். நான் தயிர் வெங்காயம் இருக்குங்களா? தொட்டாலும் பட்டாலும் முத்தாரம் இட்டாலும் என்ன சுகமே என்ன சுவையே. ஃபுட் ஃபெஸ்டிவல் வேறு போயிட்டுருக்கு. புக் ஃபெஸ்டிவல் ஃபுட்டு இல்லை, புக்கு கொடிசியாவில். அதே கொடிசியா கிரவுண்டில் வந்து எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கு. பாகுபலி அன்னைக்கு போனப்போ சென்னை போட்டிருந்தாங்க. 80 ரூபா. இந்த மாதிரி ஆவராம்பள்ளிக்கு ஒரு கடை இல்லை. இன்னும் காந்தி மாநகர் தான் வரணும். ஒரு சில கம்ப்ளீட்டாக எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. வெங்கடேஷ் சிட்டி பக்கத்துலேயே பரோட்டாவெல்லாம் நல்லாயிருக்கும். மற்ற ஐட்டம் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அன்றைக்கி சாப்பிட்டேன் தோசை சாம்பார் நல்லாவே இல்லை. நான் ஒரு ஆம்லேட் ஒன்றுங்கண்ணா, அப்புறம் ஒரு குழம்பு கலக்குங்க. சூப்பர் ரொம்ப வரைக்கும் பெப்பர் இருக்குங்க. ஒருத்தக்க அப்படியே கலக்கி எடுத்து லபக்குன்னு வாயில் போட்டுருவானுங்க. என்னால் சூடு தாக்கிடுது இல்லை.
அதனால் பிச்சு பிச்சு தான் தின்னேன். இது ஆனால் நினச்சாலும் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா கடைக்கு தீம்பானுங்க. அதேமாதிரி எஃப்டி குடோன் ரோட்டில் அந்த பாய் பிரியாணி கடை ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல பீஃப் கலக்கி பீஃப் பீசஸ் வந்து கலக்கிக்குள்ளே வச்சு அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஈரல் 40 ரூபா, பரோட்டா 15 ரூபா, ஒரு பரோட்டாவா டோட்டலாக 2 பரோட்டா 30, 50 ரூபா பிரியாணி. 50 ரூபாய்க்கு வர்த்து தான். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் 45 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்குது எம்டி. பிரியாணி நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி பரோட்டாக்கு அந்த வெஜ் குருமா ஆகட்டும், அப்புறம் குழம்பு நான்வெஜ் குழம்பு அதுவும் சூப்பராக இருந்துச்சு. வெஜ் குருமாவில் அவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. முன்னாடி ஆக்சுவலாக வந்துட்டு வெஜ் குருமா மட்டும்தான் இருக்கும். சிக்கன் கிரேவின்னு சொல்லி சிக்கன் குழம்புன்னு சொல்லி தனியாலாம் எதுவுமே இருக்காது. பட் இப்போ பரவாயில்ல, நல்லாவே இது பண்ணிக்கிட்டாங்க. ஓ, சிக்கன் கிரேவியெல்லாம் இருக்காதா? கேட்டிருப்பாங்களா வந்து சிக்கன் கிரேவினா அது இல்லடா, சிக்கன் குழம்பு இருக்காது. அது பதிலாக வந்துட்டு ஒரே ஒரு குருமா மட்டும்தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு வெஜ்ஜுக்கு தனியாக சிக்கனுக்கு தனியாக சொல்லி மொத்தம் 2 குருமா வச்சுருந்தாங்க. ஓ ரைட் 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 ரைட். மெயின் ரோடு நடந்து போனோம்னு ஒரு புரோட்டா வந்து 20 ரூபீஸ்லாம் 30 தருவாங்க. ஆனால் இவங்ககிட்ட புரோட்டா அவ்வளோ சாஃப்டாக சாஃப்டாக இருக்குது. ஆனால் என்னன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தெரிஞ்சு. ஆனால் நான் வந்து வேற மாற்றம் அந்த பரோட்டா டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இப்போது 15 ரூபாய்க்கு இப்போது பெண் குயின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்குவே பெரிய பரோட்டா. பட் இது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கடை பேர் என்ன? எம்எஸ்எம் பிரியாணி சென்டர். ஓகே. இட்லியா? ஓ ஆமாம் சொன்னியே. எப்படின்னா லாபம் தான் உனக்கு. ஏன்னா சாம்பார் சட்னி அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெனக்கெடணும், அதுக்கு செலவு பண்ணணும், அதெல்லாம் இல்லையில. ஏன்னா இப்போ அரிசி இவங்க எல்லாமே ஹோல்சேலில் வாங்கிடுவாங்க. இப்போது இட்லி ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி தான் வாங்கும்போது இன்னும் கம்மியாகும் இல்லையா? ஒரு 100 இட்லி 150 இட்லி வாங்கும்போது மெயினாக அதை டார்கெட் பண்ணி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் இப்போ ஈஸியாக பிரியாணி கிடைக்கிற மாதிரியே ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸுக்கு முன்னாடியெல்லாம் இருக்காது. மேக்ஸிமம் எங்கேயும் கடைகளில் உனக்கு இட்லி தோசை மாதிரி கிடைக்கும். மட்டும்தான் இருக்கும். அந்த காலம் தர முடியாது. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பட் அதை டேஸ்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அளவுக்கு வந்தாங்க. ஒரு 80% வந்து டேஸ்ட். ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஒன்று வந்தாலே அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆப்போசிட்டாக ஒருத்தன் வந்து வந்துடுவான். ட்ரை பண்ணுறாங்க. 300 ரூபாய் 4 ரூபாய்க்கு அந்த 100 ரூபா தான். கேஎஃப்சியை இதாக வச்சு எத்தனை ஏஎஃப்சி பிஎஃப்சி அதில் ஆக்சுவலாக ஒவ்வொரு கடையில் நல்லாவே இருக்குங்கிற. ஆல்மோஸ்ட் அவன் கேஎஃப்சி விட விலையும் கம்மி, கேஎஃப்சிக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்குற கடைகளும் இருக்குல்ல. ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆகட்டும் இதெல்லாம் லக்ஸூரியஸ் உணவாக இருந்தது. அது வந்து பட்ஜெட்டுக்கு கீழே வேணால் ஒருத்தர் கடைகள் மூலிமா அறிமுகப்படுத்துவான். அப்போ அது எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரும். பிரியாணியில் அப்படி தானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் சாப்பிட்டவே இல்லையே பெருசாக. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இட்லி தோசையை பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் களி ராகி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தா ஏன்னா அது வந்து லக்ஸூரியஸ் உணவு. இட்லி தோசை அப்படிங்கிறதுமே அப்போல்லாம் லக்ஸூரியஸ் உணவு. வடை போண்டா பஜ்ஜி அது ஸ்பெஷல் உணவு அந்த மாதிரி இருந்தது. இப்போ மெயின் டிஷ்லேயே கொண்டு வந்துட்டோம். ஆனால் என்னன்னா மறுபடியும் இப்போது ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பழையபடி இந்த ராகி அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ராகி தோசை சாப்பிடுங்க, ராகி இட்லி சாப்பிடுங்க. இல்லை இனி வரும் காலங்களில் அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஏன்னா எப்பவுமே ஒன்று போகும் ஹையா போயிட்டு அதுக்கப்புறம் செருப்படி வாங்குவேன் அது ஒரு வகையில் ஹெல்த்தியாக. அதுக்கப்புறம் இல்லை இப்போ ஒவ்வொரு கடைகள் இருக்கு இல்லையா. இப்போ இட்லி விருந்து கீதா கேண்டீன் அங்கேயெல்லாம் உனக்கு ராகி தோசைகள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி கடைகள் இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ நம்ம போய் சாப்பிட்டோம்ல ஒரு நார்மல் ஒரு நீட்டான ஒரு கடை, இந்த மாதிரி கடைகளில் இன்னும் அந்த மாதிரி வரல. வெறும் தோசை இட்லி மட்டும்தான் இருக்கும். காந்திபுரம் டு ஆவாரம்பாளையம். ஆக்சுவலாக இந்த காந்திபுரம் டு ஆவாரம்பாளையம் பஸ் வரும்போது
இந்த ஆட்டோ ஓட்டுற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ முட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அது வரைக்கும் காந்திபுரம் டு ஆவராம்பாளையம்னு ஸ்பெஷலாக விடல. இப்போ அந்த டைமில் ஆட்டோ ஓட்டுறது எதை நம்பி இருக்குது? காந்திபுரம் டு ஆவராம்பாளையத்தை நம்பி தான் இருக்குது. அப்போ அதுக்கு பஸ்ஸு விட்டான்னு வையே, எல்லோரும் வெயிட் பண்ணி போனாலும் பரவாயில்ல, பஸ்ஸில் ஏறி தான் போக பார்ப்பாங்க. ஏன்னா காந்திபுரத்தில் நிறுத்திடுறான். ஒரு சில பஸ் மட்டும் தான் 84 வருதுன்னு நினைக்கிற காலையில். எஸ், அப்படிங்கிறியா? பஸ்ஸில் போன காலங்கள் எவ்வளோ மெமரிஸ் அப்பா. போகி 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 இதெல்லாம் ரொம்ப ரேர். கடைசியாக இப்போது பாரு ஞாபகமே இல்லை. அதே மாதிரி வண்டி அதே மாதிரி தான். ஒரு 10 வருஷம் அதுக்கு முன்னாடியும் கூட இந்த அளவுக்கு எல்லாருக்கும் வீட்லேயும் வண்டியெல்லாம் இருக்காது. சைக்கிள் இருக்கும் மேக்ஸிமம், அதுவும் ஒருத்தங்க வீட்டில் இருக்காது. வண்டி இருக்காது. பட் இப்போ அப்படி இல்லை. அது வந்து ஒரு அவசிய தேவை மாதிரி ஆயிடுச்சு. இதே நிலைமை காருக்கு வரும். எல்லாத்து வீட்லேயும் கார் இருக்கும், ஆனால் நிறுத்துற இடம் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் இடம் வச்சவங்களாம் சூப்பராக ரெண்டல் உள்ள காருக்கு. இப்போவே 1500 என்னமோ உங்கள் பேனீர் ஒரு மாதத்துக்கு ரெண்டலு. இன்னும் டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா வீட்டு வாடகை மாதிரி காரை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு விடக்கூடிய அந்த ரெண்டல் வாடகை கூட அதிகப்படுத்திடுவாங்க வீட்டு வாடகைக்கு ஈக்குவலன்ட்டாக. ஏன்னா எல்லாரும் கார் வச்சுருப்போம், இடம் இருக்காது, ரோட்லேயும் நிறுத்த முடியாது, எல்லோரும் நிறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏரியாலையும் கூட எல்லோரும் நிறுத்தியிருக்காங்க பாரு காரை. வீட்டு முன்னாடி இடம் இல்லை. அப்போ இங்கேயுமே எல்லாம் நிறுத்தி இடம் இல்லாமல் போச்சு. அவன் என்ன பண்ணுவான்? காசை கொடுத்தாவது நிறுத்துவான் தான் ஒரு இடத்துல போய் நிறுத்த போகிறான். சரி, வெற்றிகரமாக இன்றைய விளாக் முடிந்து விட்டது. நாங்கள் சாப்பிட்ட பரோட்டாவும் பிரியாணியும் அதுக்கப்புறம் என்ன கலக்கி, அப்புறம் ஈரல் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் மீதி எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி அவங்க கொடுத்த அந்த வெஜ்ஜு சால்னா, நான்வெஜ் சால்னா. ஓகே, பாய் பாய், ஹேவ் ஃபன்.